ட்ரோலர் இங்கே வந்து எங்களுடைய வலைகளையும் சேதப்படுத்தி எங்களுடைய உடைமைகளையும் சேதப்படுத்தி எங்களுடைய மீனவர்களுடைய உயிரையும் பறித்திருக்கிறது. இதை தீர்க்க நினைத்திருந்தால் எப்போவோ தீர்த்திருக்கலாம் இந்த விடயத்தை. சாதாரண மீனவர்களுக்கும் இந்த இழுவை மடி என்பது மிகவும் சேதம் விளைவிக்கக்கூடிய ஒன்று. அது அங்கத்தைய இருக்கக்கூடிய மீனவர்களுக்கே அது தெரியும். அதே தொழிலை நீங்கள் நிப்பாட்டுங்க. நீங்கள் ஏனென்றால் உங்களுடைய அமைச்சர்களும் உங்களுடைய பெரிய பிரதிநிதித்துவப்படுத்துகிற பெரிய பெரிய முதலாளிகளும் தான் இந்த இழுவை மடியை வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய அதை தொப்புள்கொடை உறவுகள் என்று நீங்கள் சொல்வதற்கு ஒரு உதாரணமாக எங்களுக்கு ஒரு வேலையை செய்து தர நீங்கள் வேணுமென்றால் நீங்கள் இதுவரைக்கும் வந்த எந்த விதமான வேலையை செய்யலை வருகி நீங்கள் உழைத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் ஒரு நல்ல வேலை செய்ய வேணுமென்றால் உங்களை நாங்கள் நம்ப வேணுமா? ஏந்தாத அளவிற்கு எங்களுடைய மீன்களும் எங்களுடைய வளங்களும் எங்களுடைய தந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் அதை தட்டி பறிக்க நினைக்காது. இழுவை மடி ரோலர் 980 டொன்னை விட 1000 டொன் அளவிற்கு ஒரு ரோலர் மீனை கொண்டு போவது இங்கே இருக்கு. ஆனால் இந்த தீவக பகுதி மக்கள் தினந்தோறும் இந்த இழுவை மடியினாலே மிகவும் இன்னலை அனுபவித்து அந்த வலைகளை சரி செய்து தொழிலுக்கு முதல் நாள் போய் அந்த வலை இல்லை. முன்னால் போனால் இப்போ பின்னால் இருக்கக்கூடிய புதிய சமாஜ தலைவர்கள் அங்கே இப்போ நீங்கள் முன்னால் வந்திருக்கிறீங்க. புதியவர்கள் நான் நடத்தி இருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிளுக்கு மோட்டார் பைக்குள்ளே குழவி கூடு வைத்திருக்குது. இதையெல்லாம் போய் யார் திருப்பியும் மீனவர்களை பிரிக்க பார்க்காதீர்கள். நாங்கள் எவர்கிட்டையும் கையூட்டல் வாங்குறதும் இல்லை. எங்களுடைய பணத்தை இந்தியா எங்களுக்கு நிவாரணம் வழங்குது தான். இந்தியா எங்களுக்கு எல்லாம் செய்து தான், அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனையை சுரண்ட பார்க்காதீர்கள். சுரண்ட பார்த்தால் நான் மீனவ சாமி இருக்கிறது. யுத்தம் 2009 முடிந்தது. ஆனால் இன்று வரைக்கும் இந்தியா அங்களை போட்டு வருடி வாழ விடாமல் செய்து கொண்டுதான் இருக்கு. அந்த மக்கள் அதில் இருக்கக்கூடிய மக்கள் ஆவேசமாக கொந்தளித்தார்கள். அரசியல் யாரும் உள்ள வர வேணாமல் அதை வடிவாக புரிந்து கொள்ள வந்தால் சர்வதேசம் எல்லாம் கலைந்துவிடும். சர்வதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் நட்புறவிலிருந்து விரிசலை ஏற்படுத்தி சென்று விடுவார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே அனுரதோழர் வந்ததன் பிற்பாடு எல்லோருமே சேர்ந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் புயல் என்று சொல்லி அறிவித்தாலும் நேவியும் இல்லை. அப்போ எங்கட பார்த்தா இந்தியன் ரோலர் சும்மா நினைக்கலாம் ரோலர் கரையை வந்துட்டான். 1 கிலோமீட்டர் எங்கட போர்டருக்குள்ள வந்துட்டான். முழுக்களும் சரி அன்றைக்கு 2 ஆனால் இது தொடர்பாக என்ன பிரச்சனைன்னா நெடுந்தீவு 70 தான் முதல் துவக்கம். அதில் எதுவும் சுண்டிக்குளங்கான எங்கட இதுதான். அங்கே அந்த துவக்கத்திலேருந்து அவன் வெள்ளம் வந்துச்சு. அது ராஜேந்திர உறவு நீங்கள் கொடுத்துக்கொண்டு அது வேறு விஷயம். அதுக்காக எங்கட வாழ்வாரத்தை நீங்கள் அழிக்காத லோன் எடுத்து தான் வழிகளை போகிறோம். ஆனால் அந்த வழிகளை அவங்களை கொண்டு போனால் இங்கே நாங்கள் லோன் கட்டியே தான் தீர்வோம். வணக்கம் என்பார்ந்த உறவுகளுக்கு. நாங்கள் இந்த ஊடக மையத்துக்கு வந்ததற்கான ஒரு நோக்கமானது தற்சமயம் 12ஆம் தேதி 12ஆம் மாதம் அளவிலே நடந்த அந்த மீனவ சங்க ஆர்ப்பாட்டமானது ஒரு எங்கள் மத்தியிலே ஒரு வைரலாக ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதன்படி நாங்கள் அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊடக மையத்தை சந்தித்திருக்கிறோம். அதன்படி நாங்கள் இந்த 12ஆம் தேதி 12ஆம் மாதம் நடத்தின இந்த ஆர்ப்பாட்டமானது ஒட்டுமொத்த மீனவர்களுக்கு உரியது. இது எந்த விதமான அரசியல் உள்நோக்கங்களோ இல்லது அரசாங்கத்தினுடைய நோக்கங்களோ இல்லை. இது ஒவ்வொரு மீனவரும் இழந்த இழப்பினுடைய ஆதங்க பேச்சு தான் அதே ஒழிய மற்றும்படி எதுவும் இல்லை என்பதை நாங்கள் இதில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதாவது இந்த ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாக நாங்கள் கொடுத்த அந்த பேச்சானது சுடும் என்றால் சுடப்போதல்ல. நாங்கள் பட்ட வேதனையை என்னுடைய தனிப்பட்ட ரீதியால் இந்த வலைகள் அழிந்தபடினாலே இந்த வலைகள் சேதப்பட்டு என்னிடம் இழப்பீடுகள் 5 லட்சம் மட்டும் வரும். இப்போது மட்டுமல்ல, என்னுடைய அப்பாவினுடைய காலத்திலிருந்தும் அப்பாவினுடைய தாத்தாவினுடைய காலத்திலிருந்து இந்த பிரச்சனை ஒரு வளர்கிற பிரச்சனையாக இருக்கிறதொழிய தீர்த்த பிரச்சனை இல்லை. அதன்படி தான் நாங்கள் இந்த இந்திய தூதரகத்துக்கு எதிராக நாங்கள் இப்படியான ஒரு ஆதங்க பேச்சை சொல்லியிருந்த மொழிய மற்றும்படி இதில் இருக்கிற அரசாங்க தரப்பிலேயோ இல்லாட்டிக்கு எந்த விதமாக இந்த ஜனநாயக நாட்டிலேயே இந்த ஊடக சுதந்திரம் எங்களுக்கு இருக்குது. அதன்படி நாங்கள் எங்களுடைய தாக்கத்துக்குரிய தாக்கத்தினுடைய பேச்சை தான் நாங்கள் இதில் வெளிப்படுத்தியிருந்தோம். அதுதான் இதிலோட உண்மையானது ஒரு. அது மட்டும் இல்லை, இப்போது மீனவர்கள் இணையம் சமாசங்களுடைய இணையம் என்று சொல்லி பல தரப்பட்டவர்கள் இந்த ஒரு தனிப்பட்ட மீனவனுடைய பேச்சிலே நான் கட்சி ரீதியாக இருக்கிறேன் என்பதற்காக
என்னை வந்து அதிலே ஒரு குற்றவாளியாக நிறுத்தியிருந்தார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், இவர்கள் எல்லாம் இவ்வளவு காலம் எங்கே இருந்திருந்தார்? இந்த மீனவ மக்கள் இவ்வளவு படும் இன்னல்கள் நேரத்திலே இந்த பிரச்சனை, அதாவது உள்ளூர் சட்ட விரோதமான தொழில்கள் இருக்கிறது, இந்திய நிலுவை மடியினால் பிரச்சனை இருக்கிறது, ஒரு சங்கங்களுக்குள் வந்து இவர்கள் கதைத்து இவர்களுடைய சமாசம் ரீதியாக ஒரு சங்கங்களை சந்தித்தே 2-3 வருடங்களும் ஆகியிருக்கின்றது. இதனாலே பிரச்சனைகள் வளர்ந்துதான் இருக்குதொழிய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுமே இல்லை. இவர்களை பொறுத்தவரையிலும் இந்த இந்திய இழுவைப்படி பிரச்சனை என்பது பிரச்சனையாகவே இருக்கத்தான் பார்க்கிறார்கள். இதுக்கு ஒரு முடிவு கட்டுகிற ஒரு வழியை இவர்கள் பார்க்கவில்லை. கடந்த காலம் நாங்கள் அனைத்து மீனவர்களும் இணைந்து செய்த இந்த ஆர்ப்பாட்டம் உண்மையிலே பார்க்க போனால் இந்த தீவக மக்கள் மிகவும் பாதிப்பு உள்ளாக இருக்கிறார்கள், தினந்தோறும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆனால் வடமராட்சி மீனவர்கள் ஒரு மாதத்திலே 3 அல்லது 4 அல்லது ஒரு கிழமையிலே 2 தடவை தான் பாதிக்கப்படுகிறார். ஆனால் இந்த தீவக பகுதி மக்கள் வந்து தினந்தோறும் இந்த இழுவை மடியினாலே மிகவும் இன்னலை அனுபவிக்கிறார். ஏனென்றால் அவர்களுடைய எல்லையானது அந்த இந்தியாவினுடைய எல்லையானது அவர்களுக்கு அண்மையில் இருக்கிறதாலே அந்த இடத்திலே வந்து மிகவும் பாரதூரமான விளைவை அவர்களுக்கு ஏற்படுத்தும். அந்த வலி சுமந்துதான் அவர்கள் புதிய படகு என்று பார்க்காமல் அந்த படகை ஏற்றி புதிய வலையை அவருடைய நகைகளை கொண்டே அடைவு வைத்து தான் அந்த வலைகளை சரி செய்து தொழிலுக்கு முதல் நாள் போய் அந்த வலை இல்லை. அப்போ அந்த ஆதங்கத்திலே அவர் புதிய படகு என்று பார்க்காமல் தன்னுடைய வேறொருவருடைய வாகனத்தில் அதை ஏற்றி கீறுப்பட்டாலும் பரவாயில்லை என்று அந்த இடத்திலே கொண்டு வந்தார். இவர்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை புறக்கணித்தும் இவர்கள் அந்த இந்திய தூதரகத்தினுடைய பேச்சை கேட்டும் இந்தியாவினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டும் இவர்கள் இந்தியாவினுடைய கையூட்டல்களை வாங்கி கொண்டு தான் இந்த பேச்சுகளை இவர்கள் பேசுகிறார்கள். அதை நாங்கள் திட்ட தெளிவாக மிகவும் ஒரு வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் கூறிக்கொள்ளோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், வர்ணகுலசிங்கம் என்பவர் அடிக்கடி மீடியா சந்திக்கக்கூடிய ஒரு நபர். இவருடைய பின்புலங்களை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இவர் வந்து முதல் இருந்த கட்சிகளோடு இணைந்து செயற்பட்டவர். இவர் முதல் இருந்த கட்சிகள் முன்னாள் என்றாலே நீங்கள் யோசிக்க வேண்டிய விடயங்கள் மக்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை. மீனவ மக்களுக்கு நாங்கள் இதை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அது உங்களுக்கே புரிந்து கொள்ளும். அதன்படி இந்த வர்ணகுலசிங்கம் என்பவர் இந்தியாவினுடைய ஒரு வலைகளை பெற்றிருந்தார். இவர் கட்சி ரீதியாக பணங்களை பெற்றிருந்தவர். இவர்களை பற்றின குற்றச்சாட்டுகள் நிறைய உள்ளது. அதற்குரிய ஆதாரங்களும் ஃபோட்டோ வீடியோக்கள் மத்தியிலே எங்களிடம் இருக்கிறது. எங்களை வாயலை கிளற வேண்டாம். சமாச தலைவர் என்று சொல்லிக்கொண்டு வருபவர்கள் மத்தியில் நான் ஒன்று சொல்லி, நீங்கள் முன்னாள் என்று சொல்கிறீர்கள். முன்னால் போனால் இப்போ பின்னால் இருக்கக்கூடிய புதிய சமாச தலைவர்கள் எங்கே? இப்போ நீங்கள் முன்னால் வந்திருக்கிறீங்க, புதியவர்கள் தானே நடத்தி இருக்கிறார்கள், புதிய மக்கள் தானே சேர்ந்திருக்கிறார்கள், புதிய கடத்தொழில் சங்கம் தானே சேர்ந்து செய்திருக்கு. நீங்களே முன்னாளாக இருந்து கொண்டு இதற்கரிய ஒரு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வெற்றி அளித்துள்ளது. எங்களை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி அளித்துள்ளது. அது ஜனாதிபதி எங்களுடைய ஜனாதிபதி மட்டத்திலே அது போய் அவர் உடனே மன்னாரிலேயே வைத்து இதை பற்றி ஒரு காணொலி இதை பற்றி ஊடக மையத்துக்கு தெரிவித்திருந்தார். எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய கடலையும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதை நாங்கள் தட்டத்தெளிவாக இப்போது இருக்கிற மீனவர்களாகிய நாங்கள் எங்களுடைய பேச்சில் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். நாங்கள் அரசாங்கத்தோடு நிற்கின்றோம். ஏனென்றால் அரசாங்கம் தீர்வு பெற்று தரும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நிற்கணும். அரசியல் எல்லோருக்கும் தான் இருக்குது. மனிதராக பிறந்தாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது. இப்போ அன்றைய ஆர்ப்பாட்டத்திலே எத்தனையோ கட்சிகள் இணைந்திருக்கிறது. அது வீடியோவை நீங்கள் பார்த்தா தெரியும். எத்தனையோ கட்சி உறுப்பினர்கள் கட்சிக்காரர்கள் இணைந்திருக்கிறார்கள். இப்போ ஊடக சுதந்திரத்திலே நான் அதில் சொன்ன விடயத்திற்காக நீங்கள் இதை பெருமிதமாக சொல்லி இந்தியாவுக்கு ஆதரவாக நீங்கள் சொல்ல தேவை. ஏனென்றால் இந்தியா இதை தீர்க்க நினைத்திருந்தால் எப்போவோ தீர்த்திருக்கலாம் இந்த விடயத்தை. இது யாராலும் மறக்க முடியாது. ஏனென்றால் இந்த இழுவைமடி பிரச்சனை நாங்கள் இதோட 4-5 ஆட்சி மாறிவிட்டது. ஆனால் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள். நாங்கள் பழைய ஆர்ப்பாட்டங்களிலே நிற்கின்றோம், கதைக்கின்றோம், பேசுகிறோம். அப்போது வெளிவராது. இன்று நாங்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிப்பவர்கள் உங்களுடைய அரசியல் எந்த முறையிலே நீங்கள் பாவித்தீர்களோ அதே முறையிலே பழையபடி வாருங்கள். இந்த பழைய இடத்திலே உங்களோட பேச்சுக்கள் வேகாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நாங்கள் தந்திருக்கிறோம் சமாஜ பிரதிநிதிகளாக நீங்கள் ஒரு காலத்தில் இருந்தீங்க. நீங்கள் இருந்த காலத்திலே உங்களுடைய சமாஜத்துக்குள்ளே இருந்த இந்த ஐஸ் ஃபேக்ட்ரிக்கு உரிய தந்த பணங்கள் எங்கே?
இந்த ஐஸ்பெட்டிக்கு அதில் இருந்த வள்ளங்களுடைய சாமான்கள் எங்கே, வாகனம் இருந்த கூலர், மீனேற்றி செல்லும் கூலர் வாகனங்கள் இருந்தது அது எங்கே. இப்போது சமாச கட்டிடமானது சுடலையை விட கேவலமாக இருக்கின்றது, 10 வளர்ந்து மூடி இருக்கின்றது. அதை போய் யார் பார்த்தீர்கள்? இருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிளுக்கு மோட்டார் பைக்குள்ளே குளவிக்கூடு வைத்திருக்குது. இதையெல்லாம் போய் யார் பார்த்துருக்கிறீர்கள்? இதற்கு மட்டும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற நீங்கள் இந்த உள்ளூர் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு காலத்திலே சமாசம் ஊடாக தீர்த்து கொண்டிருந்தார்கள் மக்கள், மீனவ மக்கள் சங்கங்கள் ஊடாக தீர்த்து கொண்டிருந்தார்கள். சங்கங்களிடம் வந்து மீனவர்களுடைய பிரச்சனையை கூறுவார்கள், இன்னொரு மீனவருடைய பிரச்சனையை போய் சமாசங்களுடைய முடித்தோன்னா அந்த பிரச்சனை சமாசத்துக்குள்ளே முடிந்து மீனவர் மகத்திலே மறுசீராக அவர்கள் வேலையை செய்வார்கள், ஒரு பிழையை விட்டிருந்தார். ஆனால் இப்போது மீனவ சமூகம் வந்து எங்கே சமாசம் இருக்குன்ட்டு தேடிக்கொண்டு திரிகிற அளவுக்கு உங்களுடைய சமாசத்தினுடைய வேலை இருந்தது. இப்போதும் கூட அது அப்படியே தான் இருக்கின்றது. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பிரிந்திருந்தால் நீங்கள் பூந்து அரசியல் செய்து உங்களுடைய கையூட்டல் லாபங்களை பெறுறது உங்களுக்கு மிகவும் எளிது. அதனாலே நீங்கள் திருப்பியும் மீனவர்களை பிரிக்க பார்க்காதீர்கள். நாங்கள் எவர்கிட்டையும் கையூட்டல் வாங்குகிறதும் இல்லை, எங்களுடைய பணத்தை வைத்து தான் நாங்கள் எங்களுடைய கட்சி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எவருக்கும் பணத்திற்கோ இல்லை அல்லது இந்த பணத்திற்காக அடிபணிந்தோ போகிற ஆக்கள் இல்லை. இன்று இந்தியன் அரசாங்கம் நினைத்திருந்தால் இந்த இழுவை மடிக்கு ஒரு முடிவைக்கு எங்களுடைய அரசாங்கத்தோடு கதைச்சு பேசி முடித்திருக்கலாம். இந்த இந்தியனுடைய உள்ளே வந்தால் எங்களுடைய சட்டங்களை சரி செய்து உங்களுடைய எல்லையை தாண்டி வருகிற இழுவை மடிக்கு நாங்கள் ஒரு சட்டங்களை தயார் செய்கிறோம், இந்த சட்டத்தின் மூலம் அவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று நீங்கள் சொன்னால் அவர்கள் உள்ளே வரமாட்டார்கள். நீங்கள் இதை திட்டம் போட்டு தான் இதை செய்கிறீர்கள். அவர்கள் உள்ளே எங்களுடைய அரசாங்கம் எல்லை தாண்டி உங்களுடைய இடத்திலே வந்தால் நாங்கள் எங்களுடைய இடத்திலே அதற்காக ஒரு எல்லை தாண்டி போனதற்காக ஒரு சட்டம் இருக்குது எங்களுடைய நாட்டில். உங்களுடைய நாட்டிலே அது இல்லை. இன்று பார்த்தால் இந்தியாவினுடைய படகிலே செல்கிறவர்களை தாக்கி பறித்து களவாடி கொண்டு வந்தவர்களுக்கு எங்களுடைய நாடு நியாயத்திற்கு ஏற்ற நீதிமன்றம் அதற்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, சட்டம் தண்டித்திருக்கிறது. ஆனால் நீங்கள் ஏன் இன்னும் எங்களுடைய வலைகளையும் எங்களுடைய இழப்புகளையும் கொண்டு போன படகுகளுக்கு ஏன் நீங்கள் இன்னும் அதுக்கு சட்டத்தை உங்களோட நாட்டிலே நடைமுறைப்படுத்த முடியவில்லை? இதை முதல் செய்யுங்கள். இரண்டாவது, இது செய்கிறது சும்மா சாதாரண மீனவர்கள் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மீனவர்களுக்கும் இந்த இழுவை மடி என்பது மிகவும் சேதம் விளைவிக்கக்கூடிய ஒன்று. அது அங்கத்தைய இருக்கக்கூடிய மீனவர்களுக்கே அது தெரியும். அதற்கோரும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், இந்த சட்டவிரோத தொழிலை நீங்கள் நிப்பாட்டுங்க. ஏனென்றால் உங்களுடைய அமைச்சர்களும் உங்களுடைய பெரிய பிரதிநிதித்துவப்படுத்துகிற பெரிய முதலாளிகளும் தான் இந்த இழுவை மடியை வைத்திருக்கிறார்கள். அதற்கோரம் நீங்கள் முதலாளித்துவத்துக்கு பின்னால் இருக்கிறபடியால் நீங்கள் அதை தடுக்க முடியாமல் இருக்கிறீர்கள், அதை ஒரு லாபம் ஈட்டி செய்கிறீர்கள். இன்றைய நாளிலே 950 டன் தமிழகத்தால் கொடுக்கப்பட்டிருந்தது அரிசி. ஆனால் இங்கே ஒரு ரோலர், இழுவைமடி ரோலர் 980 டன்னை விட 1000 டன் அளவிற்கு ஒரு ரோலர் மீனை கொண்டு போவது இங்கே இருந்து, எங்களுடைய நாட்டிலிருந்து. இந்த 900 டன் உங்களுடைய அரிசி எங்கே இருக்குது, எங்களுடைய 900 டன் ஒரு ட்ரோலருடைய மீன் அங்கே இருக்குது. அப்போ எத்தனை லட்சக்கணக்கான ட்ரோலர் இங்கே வந்து எங்களுடைய வலைகளையும் சேதப்படுத்தி, எங்களுடைய உடைமைகளையும் சேதப்படுத்தி, எங்களுடைய மீனவர்களுடைய உயிரையும் பறித்திருக்கிறது. பத்தாக்குறைக்கு எங்களுடைய நேர வந்த கடற்படை கூட காயப்படுத்தி இருக்கிறீர்கள். அப்போ அப்படியெல்லாம் செய்யும்போது இதே பாகிஸ்தான் பக்கம் போய் செய்தால் இந்த பிரச்சனை நடக்குமா? இந்த பிரச்சனையை போய் உங்களுடைய நாட்டுக்குள்ளே உங்களுடைய மாநிலத்தை தாண்டி போனாலே உங்களுடைய ரோலரை இல்லாமல் ஆக்குகிறார்கள். உங்களுடைய ஒரே நாட்டுக்குள்ளே இது 2 மாநிலம் இருக்கிறபடியே 2 மாநிலத்துக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்கிறது. அதே போல் எங்களோட நாட்டையும் ஒரு நாடாக கருதி எங்களுடைய மக்கள் உங்களுடைய தொப்புள் கொடை உறவுகள் என்று நீங்கள் சொல்வதற்கு ஒரு உதாரணமாக எங்களுக்கு ஒரு வேலையை செய்து தர நீங்கள் வேணுமென்றால் நீங்கள் இதுவரைக்கும் வந்து எந்த விதமான வேலையை செய்யவில்லை. இது நாங்கள் வெளிப்படையாக தான் சொல்கிறோம். எங்களை மீனவர்களை நாளாக தான் நீங்கள் வருகி எங்களை வருகி நீங்கள் உழைத்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஒரு நல்ல வேலை செய்ய வேணுமென்றால், உங்களை நாங்கள் நம்ப வேணுமென்றால் எங்களுக்கு இந்த மீனவர் சமூகத்துக்குரிய பிரச்சனையை தீர்த்து தாருங்கள். நித்தமும் அனுபவிக்க வேண்டிய இந்த மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைக்கான தீர்வை கொடுங்க. இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த படகுகள் வந்து எங்களுடைய வலைகளை சேதப்படுத்தி கொண்டு மட்டும் போவதிலே இன்றைய நாளிலே ஒரு மீனவன், சாதாரண ஒரு மீனவன் 1 கோடி ரூபாய் மட்டும் ஒரு வருடத்திலே அவன் முதலை போட்டு தான் மீள வர வேண்டி கிடக்கு.
இந்த 1 கோடி ரூபாய் அவனுக்கு மிச்சம் வந்தால் இந்த இலங்கைக்கு நாங்கள் வரி செலுத்தினால் நினைத்து பாருங்கள், இந்த நாட்டில் எவ்வளோ ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அதாவது இலங்கை 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டது. இந்த 4 பக்க கடலால் சூழப்பட்ட இலங்கையிலே மீனுடைய ஒரு வருமானம் பெரியதொரு வருமானம். இந்த சமாசங்கள், சம்மேளனங்கள், சங்கங்கள் சரியான முறைக்கு இயங்காதபடியானே அந்த மீனை கொண்டு கொடுக்க வேண்டிய இடத்திலே கொடுக்காதாலே எங்களுடைய நாடு இந்த அளவிற்கு இருக்கிறது. ஆனால் இனிமேலும் எங்களுடைய வளத்தை வைத்து நாங்கள் எங்களுடைய மீனை வைத்து ஏற்றுமதி செய்து எங்களுடைய வளத்தை நாங்கள் பெருக்கிக் கொள்வோம். எங்களுடைய நாட்டை நாங்கள் முன்னேற்ற பாதையிலே நடத்தி கொள்வோம். அதற்கு எங்களுக்கு ஒரு வழிவிடுங்கள் என்று தான் கேட்கிறோம். எங்களுடைய நாடை நீங்கள் கட்டி எழுப்ப தேவையில்லை, எங்களுடைய மீனவர்களை கட்டி எழுப்பலாம். ஏனென்றால் எங்களுடைய தீவுகள் இருக்கிறது, எங்களுடைய தீவை சுற்றி மீன்கள் இருக்கிறது, எங்களை மீன்களை அன்றாடம் பிடிக்கிறவங்களை மீனவர்கள் இருக்கிறார்கள். நாளாந்தம் இந்த தொழிலை நல்லபடி செய்து நல்ல வருமானங்கள் ஈட்டி தங்களுடைய குடும்பத்தை தாங்களே பார்க்குற அளவுக்கு அரசாங்கத்திடம் கையேந்தாத அளவிற்கு எங்களுடைய மீன்களும் எங்களுடைய வளங்களும் எங்களுடைய தந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் அதை தட்டி பறிக்க நினைக்காதீர்கள். இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு திருப்பியும் கேட்டுக்கொள்கிறோம். இது கடைசி முதலுமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது மீனவர்களுடைய பிரச்சனை தீராத சந்தர்ப்பத்தில் நாங்கள் எதற்கும் போக தயாராகத்தான் எங்களுடைய மக்கள் இருப்போம். இது எந்த விதமான நீங்கள் அரசியலை நோக்கி அரசியல் பாதையில் நீங்கள் பார்ப்பது அது உங்களுடைய பிரச்சனை. தனி மனிதனுக்கு அரசியல் உரிமை இருக்குது. அதன்படி நான் அரசியலுக்கு பின்னாலே இருக்கிறதாலே நீங்கள் அதை கணக்கில் எடுக்க தேவையில்லை. இந்த அரசியல் ரீதியாக இல்லை, என்னுடைய தனிப்பட்ட மீனவ கருத்தாக நான் சொல்கிறேன். எங்களுடைய மக்கள் இழந்தது கூட நான் மீனவ சங்க செயலாளராகவும் இருக்கிறேன். அதன்படி தான் நான் கதைத்தேனுடைய அரசாங்கத்திற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நீங்கள் சும்மா தேவையில்லாமல் உங்களுடைய பிரபல்யமாக்குறதுக்காக இந்த கதைகளை கதைக்க வேணாம் என்று தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் என்னென்றால் போராட்டத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் இந்திய அளவிலே கருத்து வெளியிட்டதை மாத்திரம்தான் கண்டிக்கிறோம் என கூறியிருந்தார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்க? அதுதானே சொன்னேன். இப்போ எங்களுடைய மீனவ சமூகத்திலே நாங்கள் இழந்த இழப்புகள் அவ்வளவு பாரதூரமாக இருக்கிறது. இன்று மட்டுமில்லை, நாளாந்தம் கிட்டத்தட்ட 30 வருட காலமாக இந்த பிரச்சனை எங்கள் மத்தியிலே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த இந்தியா தூதரகமோ சரி அவர்களோ சரி அங்கே ஏன் இன்னும் அதை பற்றின ஒரு தீர்வை கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது. வல்லரசு என்று சொல்லுகிறார்கள். இந்த வல்லரசுக்குரிய தீர்வை எங்களுக்கு எப்போ செய்திருக்கலாம் தானே. நாங்கள் ஒரு சிறிய நாடு, உங்களுக்கு அண்மையிலே உங்களோட தொப்புள் கொடி உறவுன்ற பேரிலே ஒரு அழகிய நாடாக சிறிய நாடாக இருக்கிறோம். எங்களுக்கு பிரச்சனை இந்த பெரிய வல்லரசு நாடு நீங்கள் ஏன் செய்து தர முடியாமல் இருக்கிறது உங்களுக்கு. அப்போ அதனாலே அந்த ஆதங்கத்திலே தான் நான் அதை கதைத்தேனுடைய இந்த மீனவ சமூகத்திலே இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு அங்கத்துவனாக தான் நான் கதைத்தேனுடைய மற்றும்படி எனக்கு எந்த விதமான அரசியலும் இல்லை. இவர்கள் தங்களுடைய பிரபல்யமத்திற்காகத்தான் இந்த கதையை சுமக்கின்றார்கள். இந்திய தூதரகம் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தீங்க, அதே கருத்து தான் இப்போ இருக்கீங்க, அகற்றப்பட வேண்டும். இந்த இந்திய தூதரகம் நாங்கள் அகற்றப்படும் இல்லை. எங்களுடைய இந்திய தூதரகம் இந்தியா எங்களுக்கு நிவாரணம் வழங்குது தான், இந்தியா எங்களுக்கு எல்லாம் செய்து தான், அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனையை சுரண்ட பார்க்காதீர்கள். சுரண்ட பார்த்தால் நான் மீனவ சமூகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு சற்று சிந்தித்து பாருங்கள். மீனவ சமுதாய மக்களே அனைத்து மக்களுக்கும் இதை பற்றி தெளிவுகள் இருக்காது. ஏனென்றால் மீனவர்களுக்குரிய பிரச்சனைகளை பற்றி அவர்கள் ஈஸியாக எடுப்பார்கள். மீனவ சமூகங்கள் மாத்திரமில்லை, நீங்கள் மற்ற இருக்கக்கூடிய சமூகங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த மீனவ சமூகங்களுக்கு தினந்தோறும் இந்த பிரச்சனை இருக்கின்றது. யுத்தம் 2009 முடிந்தது. ஆனால் இன்று வரைக்கும் இந்தியா அங்களை போட்டு வருடி 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 வாழ விடாமல் செய்து கொண்டு தான் இருக்கிறது. எங்களுடைய போராட்டத்தை தொடங்கினதும் இந்தியா தான், முடித்ததும் இந்தியா தான். அதன்படி இன்று வரைக்கும் எங்களை போட்டு வருடி கொண்டிருப்பதும் இந்தியா தான். அதன்படி நாங்கள் சொல்லிக்கொள்வோம் பண்ணால் மீனவ சமூகத்திலே எங்களுக்கு ஒரு வாழ்கிறதுக்கு வழியை விடுங்கள். இப்போது நாங்கள் சுடும் என்றால் சுட்டு விட முடியாது, வார்த்தையால் தான் சுட முடியும், வேறு ஒன்றும் இல்லை. இது நாங்கள் வார்த்தை பிரயோகம் தான் ஒழிய எந்த விதமான இதில் உள்கருத்தும் இல்லை வெளிக்கருத்தும் இல்லை. நாங்கள் வெளிப்படையாகவே இந்த கதையை சொல்லுகிறோம் உங்களுக்கு. போராட்டத்தின் பின்னணியில் கடற்தொழில் அமைச்சு இருப்பதாக எங்களுடைய அந்த வடமாகாண கடற்தொழில் மீனவ இணையம் குற்றச்சாட்டி இருந்தது. அதை கடற்தொழில் அமைச்சிட்ட தலையீடு இருந்தது அந்த போராட்டத்தில். இந்த போராட்டத்திலே எந்த விதமான அமைச்சர் தலையீடும் இல்லை. எங்களுடைய மக்களுடைய ஒரு மீனவனாக தான் நான் அதிலே கதைத்தேன் ஒழிய இதில் அமைச்சருடைய எந்த விதமான ஒரு நாங்கள் அரசியல் ரீதியாக எந்த விதமான கதையும் அதில் கதைக்கவில்லை. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் உன்னித்து பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த மக்கள் அதில் இருக்கக்கூடிய மக்கள் ஆவேசமாக கொந்தளித்தார்கள். அரசியல் யாரும் உள்ளே வர வேணாம் என்று அதை வடிவாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லா மக்களுமே அதில் சொன்ன ஒரே விடயம்
ஏனென்றால் இவர்கள் நம்பி மோசம் போய்விட்டார்கள். இந்த அரசியலுக்காக இந்த ஆர்ப்பாட்டங்களை செய்து நாடகம் நடித்து இந்த மக்களை பேய்காட்டுற காலம் முடிந்ததென்றே அதில் போராட்டம் தொடங்கின பாதையிலே அவர்கள் முதல் கண்ணே அவர்கள் காட்டிவிட்டார்கள். இதற்கு மேலாக நாங்கள் ஒன்றும் இதில் சொல்கிற அளவுக்கு இல்லை. இன்னமும் கருத்து சொல்லப்படுது என்றால் இந்த போராட்டம் தொடர்பில் உங்கள் தரப்பிலிருந்து இந்திய தூதரத்துக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டதாகவும் அரசாங்கத்தின் அழுத்தம் காரணமாக தான் போராட சொல்லி அரசாங்கம் அமைச்சு மட்டும் சொல்லி இருப்பதாக இந்திய தூதரத்துக்கு சொல்லி இருப்பதாகவும் அன்றைய கூட்டத்தில் வடமாகாண கடற்கரை ஆணையம் சொல்லியிருக்கு. இந்திய தரப்பு சொல்லியிருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே அரசாங்கம் அழுத்தஞ்சு போராட சொல்லி தான் நாங்கள் போராடுறோம் என்று சொல்லப்படுதா அது உண்மைத்தன்மை. அரசாங்கம் போராட சொல்வதில்லை. இப்போது பார்த்தீங்கன்னா இருந்தால் டக்ளஸ் தேவானந்தா இருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இருந்த காலத்திலேயும் இந்த போராட்டங்கள் இடம்பெற்றது. இந்த போராட்டங்களை ஒரு நாடகமாக நடித்து அதை முடித்தவர்களான் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை யாருமே இதில் பெற்றுத்தரவில்லை. அதன்படி இன்றைய காலகட்டத்திலே அவர்கள் மத்தியில் அவர்களுடைய மூளை கட்டின வளத்திலே சிந்தித்திருக்கிறார்கள். அமைச்சர் தான் இந்த பிரச்சனையை இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய சொல்லி தூண்டியிருப்பார்கள். அப்போ இவர்களை நாங்கள் ஒன்று கேட்குறோம், அந்த இடத்துல வந்த 2000 மக்களும் முட்டாள்களா? அந்த இடத்துல வந்து 2000 மக்களும் முட்டாள்களா? ஒன்றும் தெரியாமல் யாரோ ஒருவர் சொன்ன பேச்சை கேட்டு அரசியல் நாடகத்துக்காக வந்து நாடகமாக நடித்து போனார்கள். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பிடித்து கேட்டால் வீடியோவை எடுத்திருக்கிறீர்களானே ஒவ்வொருத்தரையும் பிடித்து கொண்டே தனிப்பட்டு விசாரிங்க. அவர்கள் சொல்லுவார்கள் எங்களுடைய எவ்வளவு வருமானம் அதிலிருந்து போயிருக்கிறது, எவ்வளவு நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று. அந்த இழப்பீட்டை உங்களால் தர முடியுமா கதைப்பவர்களால்? இதை நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம். வெள்ளம் பார்க்க போன அமைச்சர் போராட்டம் நடக்க போகணும் 4 நாளைக்கு மேலே தெரிஞ்சும் அந்த போராட்டத்துக்கு வெளியிலேன்னு சொல்லி அந்த போராட்டத்தோட கருத்து வச்சுருந்தேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து மக்களுடைய பிரச்சனை தான் தீர வேண்டும். இதில் அமைச்சர் வேறு அமைச்சர் வர வேணாம் என்பது அதிலே யாரும் சொல்ல முடியாது. இப்போ அவர் அதில் இருக்கக்கூடிய மீனவர் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்திருப்பார். உண்மையிலேயே அமைச்சர் அந்த இடத்தில் இருப்பார். உண்மையிலே அமைச்சர் வந்து இங்கே இல்லை. அமைச்சர் வந்து தன்னுடைய வேலையாக மீட்டிங்கள் கூட்டங்கள் இருப்பதனால் அவர் சென்றிருந்தார். இவர்களுக்கு நாங்கள் கேட்டிருந்த முதலே இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தர சொல்லி, இந்த நேரம் அமைச்சர் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்தால் நாங்கள் அமைச்சரை கொண்டு வருவோம் என்று சொல்லியும் அதிலே கதைக்கப்பட்டிருந்தது. அதில் குழுவிலே நாங்கள் கதைக்கப்பட்ட ஆட்கள் இருந்த ஆட்களிலேயும் எத்தனையோ கட்சிகள் சம்பந்தப்பட்டவர்களும் இருந்தார்கள். கிட்டத்தட்ட தமிழ் கட்சிகள் எல்லா உறுப்பினர்களுமே அதில் இருந்தார்கள். நாங்களும் இருந்தோம். முன்னால் இருந்த டக்ளஸ் தேவானந்தாவுடைய அமைப்பாளர்கள் கூட அதில் இருந்திருந்தார்கள். சம்மேளனத்தல பொருளாளர் கூட அதில் இருந்திருந்தார். அப்போ இதை வந்து அரசியல் என்று பார்க்க தேவையில்லை. இதில் அமைச்சர் வராததுக்கான காரணம் அவர் கூட்டத்தில் இருந்தபடியாக வரவில்லை. இவர்களை நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த டைமை எடுத்து தர சொல்லி, இவர்கள் அந்த டைமை எங்களுக்கு தரவில்லை. அதனால் அமைச்சர் அதால் வர முடியாத சந்தர்ப்பம் போயிருக்குது. ஆனால் இதில் அமைச்சர் வந்திருந்தாலோ வராதோ இதுக்கு ஒரு பிரச்சனையை முடிவெடுத்து தரத்தானே வேணும். அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இப்படி ஒரு பெரிய ஒரு போராட்டம் மீனவ மக்கள் பெரிய அதிர்ச்சியாக செய்ய வந்து கடற்தொழில் துறை சார்ந்த அமைச்சர் கண்டிப்பாக வந்திருக்க தானே வேணும். இதே நேரம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைச்சர் நிற்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குறித்த போராட்டத்தில் நிற்கிறார். உங்களோட அழைப்பேரியும் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா துறை சார்ந்த அமைச்சர் அவர் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம். இப்போ அவர் ஏற்கனவே நீங்கள் ஊடகங்கள் அழைப்பு கொடுத்து நாளைய போராட்டம் வந்து அமைச்சர் வரே இல்லை. ஊடகம் வந்து இதில் யாரும் அழைப்பு கொடுக்கல. உத்தியோகபூர்வமான அழைப்பை நாளைக்கு நீரியல் இப்போது எங்களுடைய பார்வையில் இப்போ நீங்கள் இதில் என்னை அமைச்சருடைய இணைப்பாளராக கேள்வி கேட்டாலும் சரி, ஒரு மீனவனாக கேட்டாலும் நான் இப்போது மீனவனாக நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால் நான் சொல்கிற பதில் அந்த இடத்திலே வரும்போது 1000 கட்சிகள் இருப்பார்கள். 1000 கட்சிகள் இருக்கும்போது 2000 பேர் சனத்தை திரட்டின நேரங்களிலே 2000 பேரில் இருக்கக்கூடியவர்கள் எந்தெந்த கட்சி எந்தெந்த ஆக்கள் என்று இனங்காண முடியாது. ஒரு வேளையிலே அதில் இருக்கக்கூடியவர்கள் நீ அமைச்சர் தானே, இந்த வேலையை உனக்கு செய்த முடிக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லையா இப்படின்னு கேட்டால் எதிர்கட்சியினர் இருக்கிறார்கள் தானே. எதிர்கட்சியினர் 2000 வடக்கையும் தெற்கையும் இணைக்கக்கூடிய ஒரு அனுர அரசாங்கத்துக்கு எதிராக வடக்கு மீனவர் மக்கள் தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அனுரவையும் அமைச்சரையும் வீட்டை போன்று சொல்லி ஒரு வேலை சொல்லி இருப்பார்கள் என்பதற்காகவும் அப்படி நடந்திருக்கலாம் என்கிறதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அமைச்சர் வராமட்டது சரியென்று சொல்றீங்க? அமைச்சர் வராமல் இருப்பது சரியென்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. இந்திய தூதருக்கு மகஜர் கொடுத்துறீங்களா? இந்திய தூதரகத்துக்கு மகஜர் கொடுக்க நான் செல்லவில்லை. அதில் இருக்கக்கூடிய ஒரு 5 பிரதிநிதிகள் அதுக்கு ஏற்பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த ஏற்பாடு செய்திருக்கிறவர்கள்லாம் அதில் போயிருந்தார்கள்.
அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய இது மட்டுமில்லை போன முறையும் இதை வந்து வேறு பருத்தித்துறையில் இருக்கக்கூடிய தவிசாளர் அதாவது டக்ளஸ் போல் அவர்கள்லாம் இந்த போன முறை அவர் முன்னின்று இந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார். அவர் நடத்தியிருந்த ஆர்ப்பாட்டத்திலே எல்லா தீவக மீனவர்கள் மற்றும் இதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்திருந்தார்கள், நிறைய பேர் வந்திருந்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திலே கூட அன்று கூட நான் இந்திய தூரத்துக்குள்ளே போகவில்லை. அந்தன்று கொடுத்த மகஜர் கூட அதில் வெளியே வந்தவர்கள் சொன்ன பதிலாவது உங்களுடைய அரசாங்கம் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் அவர்களுடைய கேள்வி. உங்களுடைய அரசாங்கம் நினைத்தால் கதை திரட்டலாம் தானே. ஆனால் உங்களுக்கு ஒன்று நேற்றுக்கு மக்களுக்கு ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுடைய கடற்படையை முட்டி மோதி அதை உடைத்தால் நேவிக்கு ஒரு சேதம் வந்தால் அந்த நேவியில் போன தளபதிக்கு தான் அங்கே ஃபைன் விழுகிறது. அவர்கள்லாம் அந்த நஷ்டத்தை கட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் இடிப்பது என்பது குறைவு. அவர்களுடைய படகை எவ்வளவு சேதப்படுத்தாமல் பாதுகாக்கலுமோ அவர்கள் அதை சேதப்படுத்தாம். அது மட்டுமில்லை, உங்களுக்கு தெரியும், ஒரு இந்தியன் இழுவை மடியை இழுத்து கொண்டு வரும்போது இன்னொருவர் பயந்து ஓடாமல் அதற்கு அருகாலேயே பின்னாலேயே இழுத்து கொண்டு போகின்றார். அவ்வளோத்துக்கு அவர்களுக்கு பயம் இல்லாதன்மை. அதை இந்தியா வல்லரசாக இருக்கிறது, அதுக்கு ஒரு அதை நிப்பாட்டுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து அதற்குரிய வேலை திட்டங்களை செய்யலாம் தானே என்பதுதான் எங்களுடைய கருத்து. தற்போது தேசிய மக்கள் சக்தி ஆட்சியான் இருக்கு, ஜனாதிபதி அன்பதான் இருக்கிறார். ஏன் இந்த ஒரு வருஷம் ஆகிட்டு ஆட்சிக்கு வந்து ஏன் அதை செய்யலாம் இருக்கிறார்? ஜனாதிபதி வந்து இந்த பிரச்சனை மட்டுமில்லை, எல்லா பிரச்சனையும் இருக்கு அவர் எல்லாத்தையும் இந்த ஜனாதிபதி தான் எங்களுக்கு முடிச்சு தரணும். அது எல்லா மக்களுக்குமே தெரியும். இந்த பிரச்சனை மட்டுமில்லை, ஒட்டுமொத்த நாடையே பிரச்சனையாக தான் தந்துட்டு போயிருக்கணும். அதனால் இதுவும் ஒரு முதலான முக்கியமான பிரச்சனை தான். ஆனால் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குது. இந்த பேச்சுவார்த்தைக்கான முடிவை அவர் கூடிய சீக்கிரம் பெற்று தருவார் என்று தான் மக்கள் இப்போ நம்பியிருக்கிறார்கள். மக்கள் எவருமே ஜனாதிபதிக்கு எதிர்வானவர்கள், அவர் முடித்து தருவார் என்ற நம்பிக்கை இருக்குது. இப்போதும் அவர்கள் சொல்லுங்க, இப்போ அவர்களையும் கூட கேட்டீர்களாக இருந்தால் அவர் உடனடியாக சொல்ல போவது இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை நான் வடக்கு மக்கள் என்பதற்காக விட்டு கொடுக்க போவதில்லை, நான் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை பெற்று தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் கூடிய சீக்கிரம் பெற்று தருவார். இந்த என்னதான் பிரச்சனையில இலங்கை அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அனைத்தையும் எடுத்து விட்டது இந்திய அரசின் மீது தான் பழி என்று சொல்லுகின்றனர். இப்பொழுது எடுக்க வேண்டிய நடவடிக்கை முழுக்க இந்திய அரசு தான் எடுக்க வேண்டும். எடுக்க வேண்டிய நடவடிக்கை முழுக்களும் இந்திய அரசாங்கம் தான் எடுக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய ஒன்றில் வன்முறையாக எங்களுடைய இராணுவங்களோ எங்களுடைய கடற்படை வன்முறையாக இடித்து சேதப்படுத்தி ஆக்களை சுட்டால் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் படிக்கின்றது. எதற்காக எங்களுடைய மீனவர்களை சுட்டார்கள், எதற்காக சுட்டார், எங்களுடைய எல்லைக்குள்ளே வந்து சுடுறார்கள் என்றுதான் அங்கே ஒரு புறப்பேச்சொன்று அங்களுடைய ஊடகங்களிலே போகின்றது. ஆனால் அவர்களுக்கும் தெரியும் இங்கே ராடர் இருக்கிறது, எங்களுடைய நேவியுடைய ராடர் இருக்கிறது. அந்த ராடரில் எத்தனை படகுகள் உள்ளே வருகின்றது, எத்தனை போகின்றது என்பது தெரியும். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் நேவி தள படைகளுக்கும் அது தெரியும். அப்படி இருந்து கூட அவர்கள் அதை கண்டும் காணாத மாதிரி இருக்கிறதால அவர்களும் அதுக்கு பிரச்சனையை முடிக்க வேண்டும். ஏன்றால் நாங்கள் சுட்டு எங்களுடைய நேவி செய்தாலும் அது ஒரு ராஜதந்திர உறவிலே ஒரு விரிசலை உண்டாக்கும் என்கிற காரணத்தினாலே அவர்கள் எங்களுடைய அரசாங்கம் அதை சுட்டு வன்முறையை தூண்டுவதற்கு மிகவும் பின்வாங்குகின்றார்கள். இது மாவட்ட செயலத்தை முடக்கி கடந்த இடங்களில் இடம்பெற்ற போராட்டம் பெரிய அளவில் நடந்தது. ஏன் இந்த போராட்டம் மற்றும் அந்த வீச்சுக்கு வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுனால என்ன விளக்குது? என்ன விளங்கல? மாவட்ட செயலத்தை முடக்கி கடந்த வருடம் இடம்பெற்ற போராட்டம் பெரிய அளவில் இடம்பெற்றது. அதில் அமைச்சர் வந்தார், அது ஒரு தனிமையாக இந்த போராட்டம் ஏன் அந்த அளவுக்கு வரையில்லை என்ற அந்த மக்கள் கலந்து கொள்ளலை. இந்த போராட்டத்துக்கு மக்கள் கலந்து கொள்ளாமல் இல்லையே. இந்த போராட்டம் 2000 எல்லா போராட்டத்தை விட 2000க்கு மேலே மக்கள் கூட வந்திருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் ட்ரோன் கேமரா வச்சு பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் எத்தனை மக்கள் வந்திருக்கிறார்கள். இல்லை, இந்த விடயத்தில் நீங்கள் இந்திய தூதரை கொடுத்துருங்கள், மாவட்ட அரசாங்கத்தை கொடுத்தீங்க, ஆளுநரை கொடுத்துருக்கீங்க, கடத்தொழில் அமைச்சுக்கும் கடத்தொழில் அமைச்சும் கொடுக்கப்பட்டது. அவர் ரிப்ளை பண்ணிக்கிறார். அவர் ரிப்ளை சொல்லியிருக்கார். அவர் உங்களுக்கு மீடியாவில் கொடுத்துருக்கிறார் தானே, அதற்கு ஒரு பதிலை கொடுத்துருக்கார். அந்த 12ஆம் தேதி 12ஆம் மாதமே அவர் அந்த அதுக்காரிய மீடியாவில் கொடுத்துருக்கிறார். எங்களுடைய கடலை நாங்களே தான் பாதுகாக்க வேண்டும், அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களுடைய எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார் அவர். ஆனால் இன்னும் குற்றச்சாட்டு இருக்குது தானே, இப்போ அந்த காலமாக இலங்கை நேவியே இந்திய ரோலருக்கு காவல் காக்கிறதாக ஒரு கதை ஒன்று மீனவர்களே சொல்லினேன்.
அது இப்போ இடர் அகற்றத்தின் போது இந்தியா இலங்கைக்கு பாரிய உதவிகளை செய்தபடியால் அரசாங்கத்தால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை இருக்கிறதால அரசாங்கம் தான் இந்த மீனவர்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? இந்தியா உதவி செய்கிறது தான். அனைத்த நேரங்களிலே ஒரு நாடு இன்னொரு நாடு இழப்பிலே இருக்கும்போது ஓடி வருவது என்பது அது ஒரு மனிதாயமான அடிப்படையிலேயும் மற்றது ராஜதந்திர உறவுலேயும் நாட்டுக்கு நாடு இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை கருத்திலே கொண்டு தான் அந்த உதவி என்பது இருக்கும். அதே போல் இந்த உதவி வந்து ஒட்டுமொத்த நாட்டிலே எல்லா நாடுகளும் தான் இதில் உதவிக்கு முன்வந்து செய்கிறார்கள். இப்போது பார்த்தா அமெரிக்கா மீட்புக்குழு வந்திருக்கின்றது, இந்திய மீட்புக்குழு வந்திருக்கின்றது, ஜப்பான் மீட்புக்குழு வந்திருக்கின்றது, மற்ற அது மட்டும் இல்லை வைத்தியர்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ அதுக்கேற்ற வரும்போது அதை நாங்கள் முட்கொண்டு வரப்போதில்லை. அது ஒரு நாட்டுக்கு நாடு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை காட்டுவதற்கும் மற்றது ஜனாதிபதி அவர்கள் வந்ததன் பிற்பாடு இப்படி ஒரு ஒற்றுமையான ஒரு எல்லா நாட்டையும் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மையிலே அவர் இருக்கிறபடியினாலே அவ்வளவு மக்களுடைய வருகையும் வேறு நாடுகள் ஆதரித்து முன்னே இருந்தவர்கள் சொன்னார்கள், அனுர வந்தால் சர்வதேசம் எல்லாம் கலைந்துவிடும், சர்வதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் நட்புறவிலிருந்து விரிசலை ஏற்படுத்தி சென்று விடுவார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே அனுர தோழர் வந்ததன் பிற்பாடு எல்லோருமே சேர்ந்து வந்து இன்றைய நாடை இலங்கையை நாங்கள் கட்டி எழுக்க முன்வர தயார் என்று சொல்லி பாணியிலே எல்லோரும் வருகிறார்கள். அதன்படி பார்க்க போனால் இந்தியாவும் நாங்கள் அந்த அளவிலே தான் பார்க்கிறோம். ஆனாலும் கூட அண்டைய நாடு என்கிற பகுதியிலே இவர்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து தர வேண்டியது இவர்களுடைய பொறுப்பு. அந்த வந்து நாங்களும் இப்போ சொல்கிறோம், எங்களுடைய இந்தியா வந்து எங்களுடையது என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறதுல வேலை அர்த்தம் இல்லை. எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து எங்களுடையது என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து தாருங்கள் தான் நாங்கள் திருப்ப கேட்டுக்கொள்கிறோம். நம் மயிலட்டி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்துடைய தலைவர் குணரட்னம் குணராயன். இந்த போராட்டம் சம்பந்தமான விடயம் என்னென்று கேட்டால் 12/12 போராட்டம் நடைபெற்றது இந்திய நிலவப்படுவது சம்பந்தமாக. ஆனால் இந்த டிப்பா புயலுக்கு முன்தினமே 3 நாளைக்கு முன்னுக்கும் எங்களுடைய மயிலட்டி காவலில் தொடருக்கு போன 15 போட்டக்கூடிய போட்காரர் எனக்கு இரவு 12 மணிக்கு அடித்து சொல்லிச்சுன்னா தலைவர் எங்களுடைய வேலையிலெல்லாம் வெட்டுப்பட்டோம். அன்றைக்கு எங்களுடைய கடற்தொழிலாளிகளுக்கு 1 கோடிக்கு பெருமையான விலை அன்றைக்கே வெட்டுப்பட்டோம் டிவா புயல் வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னுக்கு. அப்போ அந்த அதில் இருந்தே இந்தியன் ரோலர் வரவழிக்கிட்டா புயல் எங்களோட கடலில் நேவியே இல்லை. கடலில் நேவியில் என்ன புயல் காரணமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் புயல் என்று சொல்லி அறிவித்தாலும் நேவியும் இல்லை. அப்போ எங்களுடைய தொழிலாளிகள் ஒரு சிலர் வாழ்வாதாரத்துக்காக போய்க்கணும். ஆனால் பார்த்தா இந்தியன் ரோலர் சும்மா நினைக்கலாம் ரோலர் வந்து கரையை வந்துட்டான். 1 கிலோமீட்டர் எங்கள்கிட்ட போர்டருக்குள்ள வந்துட்டான். வந்து எங்களுடைய வெள்ளம் முழுக்களும் சரி அன்றைக்கு 2 ஆனால் இது தொடர்பாக என்ன பிரச்சனைன்னா நெடுந்தீவு 70 தான் முதல் துவக்கம். அதில் எதுவும் சுண்டிக்குளங்கான எங்களுடைய இதுதான். அங்கே அந்த துவக்கத்திலேருந்து அவன் வரவழிக்கிட்டால் பாதிக்கப்படுறது நெடுந்தீவு 70 மாதிரி இந்த சைட் ஃபுல்லாக பாதிக்கப்படும் இந்திய நிலவப்படால். இதால் எங்களுடைய அவர் வந்து அவன் ரோலர் ஒரு நாள் வந்தால் எங்களுடைய 6 மாத வாழ்வாரம் அழிஞ்சிடும். ஒரு நாளிலேயே அவர் அழிச்சுக்கணும். அன்றைக்கு இந்த 12ஆம் மாதம் 12ஆம் தேதி நடத்தப்பட்ட அந்த இந்திய நிலவப்படுவதற்கான போராட்டம் வந்து அரசியல் சார்ந்த விடயம் அல்ல. எங்களுடைய மீனவர்களுடைய தனிப்பட்ட இதுதான். நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் எல்லா மீனவர்களுக்கும் கொட்டடி சங்க செயலாளர் சொன்னார், இப்படி ஒரு போராட்டம் செய்ய போகிறோம், நீங்கள் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லி. நான் சொன்னோம் இந்திய நிலவப்படுவதற்கு எதிராக நாங்கள் கட்டாயம் வேண்டாது சர்வதேசம் என்னென்னு சொன்னால் சர்வதேசத்திலேயே இந்திய பட்டர் ரோலிங் என்று சொல்லப்படுது. இது வந்து சர்வதேசத்திலேயே இந்த தொழில் நிப்பாட்டியாச்சு. அன்றைக்கே சர்வதேசத்தில் இந்த இழுவமடி படகு இன்றைக்கோ தடை செய்தாச்சு. ஆனால் எங்களுடைய மக்கள் அன்னளவில் கேகேசியிலேருந்து ராமேஸ்வரம் வந்து 32 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் அன்னளவு. அதில் 16 எங்களுக்கு 16 அவைகளுக்குன்ற அந்த போர்டர். ஆனால் எங்களுடைய ஆக்கள் போர்டரை தாண்டி ஒரு நூல் அரங்கினால் இந்திய அரசாங்கம் பிடிச்சி எங்களுடைய ஆக்களை கைது செய்து அங்கே போடுது எங்களுடைய ஆக்களை. ஆனால் அவையன்றிய ஆக்கள் இங்கே வருகினோம், எங்களுடைய எல்லைக்குள்ளே வருகினோம், வந்து முழு வளத்தையும் அழிக்கணும். அழிக்கின்றக்கு எங்களுடைய ஆக்கள் என்னென்னு சொல்கிறது வீதிக்கு இறங்கி போராடியும் மேலாத கட்டத்தில் இன்றைக்கு அனுர அரசாங்கம் அவரை கேள்விப்படுது எங்களோட மீனவருக்கு வாழ்வாதாரம் தாங்கன்னு சொல்லி. என்ன காரணம்னா எங்களோட மக்களால் வாழையில்லாத கட்டம் வந்துட்டுது. என்னடா இந்தியன் எழுவப்பட அவ்வளோத்தையும் எங்களோட வளர்ச்சி அழித்து எல்லாத்தையும் நாசமாக்கி போட்டான். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்னென்று கேட்டால் இந்தியாவிலேயும் வந்து இழுவமடி படகை வந்து அரசியல்வாதிகளும்
பெரிய பெரிய பணம் படைத்தவர்களும் தான் 15-20 ரோலரை வச்சு ஆக்களை வச்சு கூலிக்கு வச்சு நடத்தி நீங்கள் போய் இலங்கை எல்லைக்குள்ளே போய் அடிச்சிட்டு வந்தால் தான் உங்களுக்கு கூடின சம்பளம் தரலாம்னு சொல்லி இதை செய்து இப்படி. ஆனால் இலங்கை இந்திய அரசாங்கத்துக்கு தெரியுது. ஆனால் இந்தியன்ற ரோலர் எல்லாதாண்டுதான்னு தெரிஞ்சால் ஏன் இந்த இந்திய அரசாங்கம் அவையில பிடிச்சி அவையிலிட்ட சேட்டலைட் இருக்குது, பெரிய தொழில்நுட்பத்தால் வளர்ந்தவியல் எனில அவையலுக்கே இந்த ஸ்ரீலங்கான்ற போர்டர் இந்தியன்ற தங்கட ரோலர் தாண்டுதுன்னு சொன்னால் அவையில பிடிச்சி உடனடியாக நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அவைகளுக்கு 5 வருஷம் 6 வருஷம் சிறை தண்டனை வழங்க இயலாது. இதே தமிழ்நாட்டில் இருந்து கேரளா மாநிலம் 28 மாநிலத்தில் ஒரு மாநிலம் போய் நீங்கள் ரோலர் அடிக்கலாம் கிடக்கு, அங்கேயே தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன் நீங்கள் வடக்கில் உள்ளங்கிற நீங்கள் சொல்கிறீங்க பொக்கல்குடி உறவுன்னு சொல்லி ஏன் எங்கட வயிற்றிலே வந்து நீங்கள் அழிக்கிறீங்க? நீங்கள் சாமான் கொடுக்குற அதெல்லாம் வந்து அரசாங்கம் பார்த்துக்கொள்கிறோம். இதுக்காக எங்கட இது அது வெள்ளம் வந்துச்சு, அது ராஜேந்திர உறவு நீங்கள் கொடுத்துக்கொண்டு அது வேறு விஷயம். அதுக்காக எங்கட வாழ்வாரத்தை நீங்கள் அழிக்காதீங்க. இது ஒரு என்னென்னு கேட்டால் இந்தியன் இந்த தூதர் அது ஒரு தனிப்பட்ட மனுஷன் தன்னுடைய வேதனையை ஆதங்கத்தை வெளிப்படுத்துவார். அது இயற்கை. எனக்கு ஒரு வேலை போனால் நான் வந்து என்னவும் செய்வேன், என்ற புள்ளிகள் இதெல்லாம் ரோட்டுக்கு வரும். அது தனிப்பட்ட மனுஷன் பிரச்சனை. அதுதான் நான் இந்த 2 அரசாங்கம் முடிவெடுத்து இந்த இந்தியன் ரோலர் உடனடியாக தரத்து நிறுத்தணும். என்ன காரணம் என்று கேட்டால் அது சர்வதேசத்திலேயே தடை செய்யப்பட்ட ஒரு இது இழுவமடி. நீங்கள் இந்திய அரசாங்கமோ சரி இலங்கை அரசாங்கமோ இந்திய அரசாங்கம் எங்களோட எல்லையை தான் நம்மளோட சேட்டலைட் இருக்குது, இது இருக்குது, உடனடியாக நீங்கள் அவையில் பிடிச்சி கைது செய்து 5 வருஷமோ 10 வருஷமோ நீங்கள் சிறை தண்டனை கொடுத்தால் இந்தியா எழுவப்படம் இங்கே வராது. இதுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நான் வந்து முனச்சங்க கடத்தலா குற்றச்சங்கத்தின் தலைவர். எனது பேர் வந்து மிக்கேல் ஃபெர்னாண்டோ நிமால். நாங்கள் வந்து நீண்ட காலமாக எனக்கு இப்போ 51 வயசு ஆகிவிட்டது. நீண்ட காலமாக நாங்கள் இந்த இந்திய நிலுவப்படாதால் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த இந்திய நிலுவப்படாதால் எங்கட மக்கள், வடபகுதி மக்கள், தீப மக்கள் எல்லாருமே பெரும் பாதிப்பு உள்ளாகி கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் காலகாலம் இப்போ அண்மையிலையும் எங்கட கடையில் இப்போ இந்த 12ஆம் தேதி 12ஆம் மாதம் போராட்டத்துக்கு முதல் நாள் கூடி ஒரு 200 மீட்டர் தொலைவில் கூடி இந்திய நிலுவப்படா வந்து கரையிலே இருந்து பார்க்க இந்த ரோலர் படி ஆக்கள் எல்லாம் நிற்கிறதெல்லாம் தெரியுது. அப்படியான சூழ்நிலை கட்டங்கள்லாம் எங்களோட வேலைகள் எல்லாத்தையும் கொண்டு போயிடணும். எங்களோட வளர்த்து அழித்து எங்களோட வாழ்வாதாரத்தில் கை வைக்கிறோம். நாங்கள் காலாகாலமாக இதே இன்னல்களை பட போகணுமோ? ஏன் இந்த 2 அரசாங்கமும் இணைந்து எங்களுக்கு ஒரு முடிவை தரலாம் தான். இப்படி இழுவமடி படம் இங்கே வராதுங்க, எதனா ஒரு முடிவு எடுக்கலாம் தான் 2 அரசாங்கமும் சேர்ந்து. நாங்களே இது இப்படி கஷ்டப்பட வேணும். காலாகாலமாக யுத்தத்தாலேயும் பாதிக்கப்பட்டதும் தமிழன் தான், இழுவமடிப்படால் இந்தியனால் பாதிக்கப்படுறதும் இந்த தமிழன் தான். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை பெற்றுத்தான் இருங்கோ. இழுவமடிப்படகால நாங்கள் வங்கிகளில் லோன் எடுத்து தான் வேலையில் போகிறோம். ஆனால் அந்த வேலையில் அவங்கள கொண்டு போனால் இங்கே நாங்கள் லோன் கட்டியே தான் தீர்வோம். எங்களுக்காக ஒரு முடிவு, நல்ல ஒரு முடிவை எங்களுக்கு தாருங்க. வணக்கம். நான் நகரவாட தொழிலாளர் கூட்டரசங்கம் ஒட்டடி பரிந்துரை துறை நாகராஜன் எனது பேர். இப்போ முன்பாக கலைஞர்களுடைய செயலாளர் நல்ல மாதிரி காய்ச்சார், அடுத்ததாக மயிலட்டி சங்க தலைவர் காய்ச்சார், அடுத்ததாக முன்னச்சங்க தலைவர் காய்ச்சார். நான் நிறைய கதைக்க விரும்பவில்லை. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு அரசாங்கத்தை நீங்கள் 1 வருஷமாகியும் இதுவரைக்கும் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டீங்கள். நாங்கள் விசாரியின் தலைமையர் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இலங்கையில் உள்ள மக்கள் எல்லாருமே இருக்கிறோம். அதை சிக்கெடுக்க ரொம்ப காலம் செல்லுமென்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரியா? அது முடிஞ்சது. மற்ற விஷயத்துக்கு வரேன். சமாசத் என்றது எங்களோட கிராமத்து சங்கத்துக்கு மேற்பட்டோர். அவையல் இதுவரைக்கும் சாக்கிட மாதிரி தான் இருக்கிறோம். புதியவர்களால் தெரியப்படவில்லை. சில விடயங்களுக்கு வந்து ஊழல் என்று சொல்லி குற்றச்சாட்டு செய்கிறதுக்கும் அதை சரியான முறைக்கு செய்து முடிக்க இயலாது தங்களாலே என்றதும் தெரிஞ்சு கொண்டவையெல்லாம் அவையல். சரியா? மற்ற இந்த இப்போ நாங்கள் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட சம்பவங்களை நீட்டாக இவர் எல்லாரும் சொல்லி முடிச்சினோம். நானும் திருப்பியும் அதை சொல்கிறதுக்கு எனக்கு பெரிய இது இல்லை. மேலும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு நல்லதை செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சரிதானே? மற்றது என்னென்னு கேட்டால் அரசியல்ன்றதுக்கான போராட்டம் இப்போ நடக்கப்படுற பாதிப்பில் ஒரு கருத்துமே அல்ல. நன்றி.